चित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दन योगदृश्यम् साक्षाक्षमं करुणया कमलामिवन्यम् மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி எம்பெருமானை பிரதிஷ்டை செய்யுங்கோள் அப்படின்னா. அப்படியா சுவாமி, நிறைய ஹோமம்லாம் பண்ணணுமா, யாகியாதிகள்லாம் பண்ணணுமா? ஒன்றும் வேண்டாம், எம்பெருமானை மனதாலே நினையுங்கள். உள்ளே வந்து ஒரு தடவை நினைச்சா போரும், அவன் உள்ளே வந்து அமர்ந்து விடுவான், உங்கள் மனதுக்குள்ளே அமர்ந்து விடுவான். அந்த இடத்தை விட்டு நீங்கவே மாட்டான், உள்ள வந்துடுவோம். ஒரு தடவை சொல்லுங்க, தெரிவித்தேன். ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு. சுவாமி, எம்பெருமான பிரதிஷ்டை பண்ணா அவனுக்கு பூஜை ஆராதனம் அதெல்லாம் பண்ண வேண்டாமா? பூஜை செய்ய வேண்டாமா? வேற பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம்னா ஆர்வம் அவனிடத்திலே பக்தி என்று சொல்லக்கூடிய புஷ்பத்தை சமர்ப்பியுங்கோள். சமர்ப்பித்தால் அரவதண்டத்தில் உயலுமாமே. நீங்கள் உயிர்ந்து போனா, இல்லைன்னா கடைசி காலம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாயொரு பக்கம் வாங்கி வலிப்பா வாழ்ந்த நீர் குழி கண்கள் மிளற்ற. தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலத்தா தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கன்மானுடும் சிக்கர சுற்றமாய் ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமே. அந்த கடைசி காலம் இருக்கே, ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாயொரு பக்கத்திலே வாங்கி வலிக்கும், வாயானது அப்படியே வலிக்க ஆரம்பிக்கும், கண்கள் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுத்தும். தாய் ஒரு பக்கம் அனற்றுவா, தந்தை அவர் ஒரு பக்கம் எழுதுன்றிருப்பார், மனைவி அவள் ஒரு பக்கம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பா, நடுவில் ஒரு பக்கம் தீயும் கொஞ்சம் வந்து சொருகுவோம். அந்த காலத்துக்கு முன்பாக செங்கன்மாரோடும் சிக்கன சுற்றமாய் எம்பெருமான் பேரை சொன்னீர்களேயானால் நீங்கள் உய்ந்து போவீர்கள் என்று தெரிவிக்கக்கூடிய அற்புதமான 10 பாசுரம் வராக பெருமாள் 2 ஸ்லோகத்திலே தெரிவித்ததை தமிழாக்கி 10 பாசுரங்கள். வராக பெருமாள் இந்த கடைசி காலத்துல கல்லை போலையும் கட்டை போலையும் கிடப்பன்னு சொல்லிட்டு போயிட்டா. கல்லை போல கட்டை போலன்னா இவ என்னவோன்னு நினைச்சுக்க போறா. இதுதான், இப்படிதான் இருக்கும் கடைசி காலம். அதனாலே முன்பே சொல்லிவிடுங்கோள் என்று அற்புதமாக 10 பாசுரங்கள் எடுத்து காட்டுகிறார் பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே. இன்னைக்கு அத்தியன உற்சவத்திலே பகல்பத்திலே 2ஆம் திருநாளாகிறபடியாலே கோயில்கள்லாம் இதுதான் அனுசந்தானம் ஆயிற்று. இவ்விடத்திலே ஆழ்வார் சன்னதியிலே இப்பொழுதோ அடியன் போயிருந்தேன். இடத்துல ஆழ்வார் சன்னதியிலே ஆச்சரியமா இந்த சேவாகாலம் ஆசவாய் சென்ன சிந்தையராகி என்று இந்த 10 பாசுரம் அவ்விடத்திலே ஆச்சரியமாக நடந்தது ஆழ்வார் திருமுன்பே பார்க்கிறோம். அதனாலே அரியன விடத்திலே சேவிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது அவ்விடத்தில். அதனாலே அந்த பாசுரம் விடத்திலே நினைவுக்கு வந்தது. அதனாலே சேர்த்து தெரிவித்தேன். வராப்பெருமாள் தெரிவித்த வார்த்தையே பெரியாழ்வாரும் தெரிவித்தார். இதைத்தான் வராப்பெருமாள் சொன்னார். கடைசி காலத்துல கல்லை போலையும் கட்டை போலையும் நினைப்பான், அப்போது நினைக்க வேண்டாம், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே என்று அடுத்த பதிகத்திலே பாடுகிறார். 4ஆம் பத்திலே 10ஆம் திருமொழி அதிலே பாடுகிறார். கடைசியிலே 4ஆம் பத்திலே கடைசியிலே பாடுகிறார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் எற்றின் அமர்ந்தவர் 19 தெல்லுமின் என்னும் உபாயமில்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டென்னும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத் தரவனை பள்ளியானே. கடைசி காலத்தில நமன் வரக்கூடிய காலத்திலே உன்னுடைய பெயரை சொல்ல முடியாது என்னாலே, அதுக்காக இப்போதே சொல்லுகிறேன் என்று பெயரை தெரிவித்தார் பெரியாழ்வார்னு பார்க்கிறோம். அது எம்பெருமான் காட்டின உபாயம், சுலபமான வழி. என்னை அடைவதற்குண்டான வழி என்ன என்றால், நல்ல சிறிய வயதிலே என்னை ஒரு தடவை நினைத்தால் கடைசி காலத்திலே அவன் துன்பப்படக்கூடிய காலத்திலே நான் அவனை நினைப்பேன் சொன்னான். அகம் ஸ்மராமி பக்தம் நயாமி பரமங்கதி. அவனை நினைத்து அவனுக்கு பரமபதத்தை கொடுக்கிறேன் சொன்னான் வராக பெருமான். அப்பொழுது பூமி பிராட்டி சொன்னான், என்னதான் இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டமான உபாயமா இருக்கு சொன்னான். நடி, இவ்வளவு சுலபமான உபாயம் சொல்லியிருக்கேன், இதை கூட உன்னுடைய குழந்தைகள் பண்ண மாட்டாளா கேட்டேன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் இளம் வயதுன்னு வேற சொல்றேன், வியாதி இல்லாத இருக்கணும்னு வேற சொல்றேன். வியாதி இல்லாத ஒருத்தன் கூட இருக்கவே முடியாது. கபம் வாதம் பித்தம்லாம் எங்க இந்த காலத்துல எங்க சமமா இருக்கிறது? அதிலேயும் அதெல்லாம் சமமா இருக்கக்கூடிய காலத்திலே ஏதோ வேலைக்கு போவானா, ஏதோ படிக்கிற வேலையை பார்ப்பானா, இல்ல வேற ஏதாவது காசை எப்படி வாங்கலாம், வந்த காசை எப்படி செலவழிக்கலாம், இதையெல்லாம் யோசிப்பானா, உன்னுடைய திருநாமத்தை சொல்லுவானா? அதெல்லாம் நடக்காத காரியம். இன்னும் சுலபமான உபாயம் ஏதாவது இருந்தால் சொல்லு என்று கேட்டாள் பூமி பிராட்டி. அப்பொழுது எம்பெருமான் மிகவும் கிருபையோடே ஒரு 2 உபாயங்களை தெரிவித்தான். சூக்கரன் சொன்ன சுகரோபாயம் என்றே கொண்டாடுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். சூக்கரன் பன்னியான எம்பெருமான், அவன் சொன்ன சுகரோபாயம் சுலபமான உபாயம். என்ன உபாயம் என்றால், எனக்கு பூமாலை அல்லது பாமாலை கட்டி சமர்ப்பிக்கலாம் சொன்னான் எம்பெருமான். பூமாலை பூக்களாலே ஆன மாலை, அதை கட்டி சமர்ப்பித்தார்
ரொம்ப சந்தோஷம் ஏற்படும் எனக்கு. மாலாக்காரர் சமர்ப்பித்தார். ரொம்ப பிரீத்தியோட இருந்தேன் அவரிடத்திலே என்று தெரிவித்தான். அந்த விருத்தாந்தங்களை எல்லாம் மேலே திருப்பாவையிலே அனுபவிப்போம். அதே சமயத்திலே பாமாலை, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பாமாலையாவது பாட்டுக்களாலே ஆன மாலை. பாட்டுக்களாலே ஒரு பிரபந்தமோ அல்லது ஒரு பாட்டோ பாடினால் ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். அவனுக்கு நான் பரமபதத்தையே கொடுக்கிறேன் என்று தெரிவித்தான். அப்பொழுதுதான் பெருமாள் நம்பாடுவான் என்று திருக்குறுங்குடியிலே இருந்தவன் அவனுடைய விற்த்தாந்தத்தை தெரிவித்தான். அவன் எப்படி பாட்டினாலேயே பேரை பெற்றான், பரமபதத்தை பெற்றான் என்கிற விற்த்தாந்தத்தை தெரிவித்தான். கீழதா அடியனுடைய திருத்தகப்பனார் கைசிக ஏகாதசி என்ற தினம் அதை தெரிவித்தார் இந்த கோஷ்டியில். ஆஹா, அப்படிப்பட்ட அந்த நம்பாடுவானை போலே பேற்றை பெறலாம். அதனாலே ஒன்று பூமாலை அல்லது பாமாலை, இதிலே எதை சமர்ப்பித்தாலும் மனம் உகந்து நான் அவனுக்கு மோட்சத்தை அளிக்கிறேன் சொன்னான் வராகப் பெருமான். பார்த்தாள் பூமி பிராட்டி, குழந்தைகள் இதை வேணா பண்ணுவார், அதிலேயும் பாமாலை என்பதையெல்லாம் அவளுக்கு கட்ட தெரியாது. பாட்டுக்களாலே மாலை கட்ட தெரியுமா? ஏதாவது ஒரு பாட்டு பாட தெரியுமா? பாட்டை உருவாக்க தெரியுமா? ஏற்கனவே சொல்லி வச்ச பாட்டு, ஆண்டாள் சொன்ன திருப்பாவை, ஏற்கனவே சொல்லி முடிச்ச திருப்பாவை, அதையே நம்மால சொல்ல முடியல. சில நாமே ஒரு திருப்பாவையை உருவாக்க வேண்டும் அப்படின்னா இங்கேயாவது நடக்கிறதா? ஒரு நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. என் குழந்தைகள் அதெல்லாம் பண்ண மாட்டா. என் குழந்தைகளுக்காக நானே சென்று பிறந்து ஒரு பாமாலையை கட்டித் தருகிறேன், அந்த பாமாலையை பாடி உங்களை அடையட்டும் என்று நினைத்தாள் ஆண்டாள். அதனாலே ஆண்டாள் தானே பிறந்தாள் பரமகிருப்பையோட பூமி பிராட்டி. இதுதான் ஆண்டாள் பிறப்பதற்கு உண்டான காரணம். பிளாஷ்பேக், ஆண்டாள் பிறப்பதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, இதுதான் நடந்தது. அதனாலேதான் இவ்விடத்திலே பூமி பிராட்டி பரமகிருப்பையோட நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கருணை உள்ளத்தோடே இந்த லோகத்திலே திருவவதாரம் செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் வைத்திருந்த தோட்டத்திலே துளசி மாடத்திலே அவ்விடத்திலே பிறந்தாள் என்று பார்க்கிறோம். இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வண்ணோ இங்காண்டாள் அவதரித்தாள், உண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை கழ்ந்து ஆழ்வாறு திருமகளாராய் தெரிவிக்கிறார் சுவாமி மணவாள மாமணிகள் உபதேச ரத்தினமாலையிலே தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான பாசனம். இன்னோ திருவாடிப்பூரம், திருவாடிப்பூர நன்னாளிலே ஆண்டாள் திருவவதாரம் செய்தாள். ஆனா மணவாள மாமணிகள் என்ன சொன்னார்? இன்னோ திருவாடிப்பூரம், இன்றைய தினம்தான் திருவாடிப்பூரம் அப்படின்னார். உண்மையிலேயே நமக்கு இன்றைய தினம்தான் திருவாடிப்பூரம். என்ன சுவாமி, மார்கழி மாசத்துல கிட்டத்தட்ட 5 மாசம் ஆடிப்பூரம் முடிந்து 5 மாசம் ஆச்சு, இதுக்கப்புறம் மார்கழி மாசத்துல இன்னைக்கு திருவாடிப்பூரம்ன்றீரே, திருவாடிப்பூரம் எங்க இருக்கு? என்ன கிடையாது. நமக்கு இன்றைய தினம்தான் திருவாடிப்பூரம். ஏன் என்றால் இது ஒரு மேலையார் செய்வனர்கள், இன்னொருகள் காட்டின ஒரு வழி. காலத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஸ்ரீ ஆண்டாள் அவள் அவதரித்த ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவர் அவதார உற்சவம், திருவாடிப்பூர உற்சவம் ஆச்சரியமாக நடக்கும். அவ்விடத்துல 9 நாள் உற்சவம். கடைசி நான்காம் தினம் பெரிய தேர், திருத்தேர். அந்த திருத்தேரிலே ஆண்டாள் எழுந்தருளுவள். திருவாடிப்பூர தன்றைய தினம் காலையிலே திருத்தேரிலே எழுந்தருளுவள். எழுந்தருளக்கூடிய காலத்திலே பெரிய தேர், ரொம்ப பெருசா இருக்கும் தேர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. அதே சமயத்துல அக்காலத்திலே, காலத்துக்கு முன்பு அக்காலத்திலே நிறைய அந்த தேர் வரக்கூடிய வீதி அதெல்லாம் நிறைய குண்டும் குழியுமா இருக்கும், அவ்வளோ சரியான வீதிகள் எல்லாம் இருக்காது. அதனால இந்த தேரை இழுக்கிறதுக்கு அவ்வளோ மனுஷாலும் இருக்க மாட்டான். பெரிய தேர் இழுக்கிறதுக்கே ரொம்ப நிறைய சக்தி வேணும். அதனால யாரெல்லாம் இருக்காளோ பொழுதுலாம் சேர்த்து சேர்த்து இழுத்து 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 அந்த தேரானது மெதுவாக தான் நகர்ந்து வரும். அதனால திருவாடிப்பூர தண்ணிக்கு அந்த தேரானது சுற்றி வரவே வராது. வீதிகளை சுற்றி திருவாடிப்பூர தண்ணிக்கு தேர் வந்தாது. என்ன ஆகும்? நிறைய நாட்கள் ஆகும். இப்பொழுதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துவிடுது. இப்பெல்லாம் புல்டோசரை வச்சு தள்ளி விடுறான், நிறைய கூட்டம் வருது. கூட்டத்தினாலே ஒரே நாள் திருவாடிப்பூர தண்ணி கார்த்தால கிளம்பியாச்சுன்னா மத்தியானம் தேரானது நிலைக்கு சேர்ந்து விடுகிறது. ஆனால் அக்காலத்திலே அந்த திருத்தேர் கிளம்பித்துன்னா ரொம்ப நாட்கள் ஆகும். அடுத்த மாசம் ஆவணி மாசத்திலே ஸ்ரீ ஜெயந்தி அதெல்லாம் தேர்லயே நடக்கும். நித்தியாராதன கிரமங்கள் அதெல்லாம் தேர்லயே நடக்கும். தேர்லயே நடந்து 1 மாசம் 2 மாசம் அதெல்லாம் தேர்லயே இருப்பா ஆண்ட. கடைசியிலே என்னைக்கு தேர் நிலைக்கு வருதோ, என்னைக்கு ஆண்டாள் இறங்கி உள்ளே எழுந்தருளுகிறாளோ சொன்னதிக்குள்ளே, அப்போது அவ்விடத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செய்ப்பா. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்று அப்பொழுது செய்ப்பார்கள். அன்னைக்குதான் அவளுக்கு திருவாடிப்பூர்.
திருவாடிப்புறாய் 2 மாசம் ஆச்சே, அவ்விடத்துல இப்போ எங்கே இவாளுக்கு திருவாடிப்பூரம் வந்தது என்றால் அவர்களுக்கு அன்றைய தினம்தான் திருவாடிப்பூரம். என்னைக்கு ஆண்டாள் தேரிலிருந்து இறங்கி ஏழுகிறாளோ அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருப்பாருக்கு திருவாடிப்பூரம். அதை போல நமக்கு எது திருவாடிப்பூரம் தான். ஆண்டாளை பற்றி ஆண்டாள் அருளி செய்த ஆச்சரியமான திவ்ய பிரபந்தமான திருப்பாவையை அனுபவிக்க தொடங்குகிறோமே, இன்றைய தினம்தான் நமக்கு திருவாடிப்பூரம். ஆண்டாள் பிறந்த நாள் எதுனா இன்றைய தினம்தான். ஏன் ஆண்டாளை பத்தின சரித்திரத்தை இன்றைய தினம்தான் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம். ஆண்டாள் இன்றுதான் நம்முடைய மனதிலே பிறக்க தொடங்கி இருக்கிறாள். அதனாலே ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரம் இன்றைய தினம்தான். தினம்தான் நமக்கு திருவாடிப்பூரம். எமக்காக வண்ணோ இங்காண்டாள் அவதரித்தாள். ஆண்டாள் யாருக்காக பிறந்தாள்? நமக்காக வந்து பிறந்தாள். ஆச்சரியம். குண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை கழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் குண்ணாத வாழ்வான் என்று பரமபதத்திலே ஆச்சரியமான போகம். எப்படிப்பட்ட போகம்! எப்பொழுதும் எம்பெருமானோடே கூடியிருந்து எப்பொழுதும் ஆனந்தத்தோடே போகம் பரமபதத்திலே. அதையெல்லாம் விட்டு நமக்காக வந்து பிறந்தாள் ஆழ்வார் திருமகளாராய். பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையா வந்து பிறந்தாளே, என்ன ஆச்சரியம்! இதை போல உண்டோ? மற்ற நாச்சிமார்கள் எல்லோரும் எம்பெருமானோட தான் வந்து பிறந்தார்கள். ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனின்னு ஸ்ரீ மகாலட்சுமி சீதையாக ராமன் பிறந்த காலத்திலே பிறந்தாள், ருக்மிணியாக கண்ணன் பிறந்த காலத்திலே பிறந்தாள். அதே போன்றுதான் நீலா பிராட்டி கண்ணன் பிறந்த காலத்திலே நப்பிண்ணையாக பிறந்தாளே தவிர தனியாக வந்து அவதரித்த நாச்சிமார்கள் என்பது யாருமே கிடையாது. பூமாதேவி ஆண்டாளாக வந்து அவதரித்தது மட்டுமே பார்க்கிறோம். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய விசேஷமான கிருபையாலே எம்பெருமான் பிறக்காத காலத்திலேயும் வந்து அவதாரம் செய்தாள். இவ்விடத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வந்து நமக்காக அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருப்பாவை ஆச்சரியமாக இருக்கக்கூடியது. அதனாலேயே கொண்டாடுகிறார். 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்களிடம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து சொல்றார் மணவாள மாமனிகள் நம்முடைய உபதேச ரத்தினமாலையில். 5 குடிக்கு ஒரு சந்ததியாக இருக்கக்கூடியவள். 5 குடி என்று ஆழ்வார்களை 5 குடியாக பிரிக்கலாம். ஆண்டாளுக்கு முன்பு வரைக்கும் 5 குடி. எப்படி? பொய்கையார் பூதத்தார் பேயார் 3 பேரும் சேர்ந்து முதலாழ்வார்கள் ஒரு குடி, திருமழிசை ஆழ்வார் ஒரு குடி, நம்மாழ்வார் அவர் ஒரு குடி, 3 குடி. அதற்கு மேலே குலசேகர ஆழ்வார் 4வது குடி, பெரியாழ்வார் 5வது குடி. இந்த 5 குடிக்கு ஒரு பெண்ணாக ஆண்டாள் வந்து பிறந்தாள். அல்லது 5 குடி என்பதை 5ம் குடி பயப்படக்கூடிய குடி எம்பெருமானுக்கு என்னாகுமோ என்று பயப்படுகிறார்கள் எல்லா ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட குடிக்கு ஒரு சந்ததியாக ஆண்டாள் வந்து பிறந்தாள். எப்படி வந்து பிறந்தா தெரியுமா? ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலை. ஆழ்வார்களுடைய செயலையெல்லாம் விஞ்சி நிற்கிறாள் ஆண்டாள் என்று பார்க்கிறோம். எப்படி விஞ்சி நிற்கிறாள்? ஆழ்வார்களை விட ஆண்டாளுக்குத்தான் ஏத்தம். எப்படி என்றால் ஆழ்வார்கள் அவர்கள் எப்படி இருக்கா? அனாதிமாயா அசுப்தகா என்று பெரிய இந்த லோகத்திலே மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள். அது எப்படி இருக்கிறது? தூக்கத்தை போல இருக்கிறது. லோகத்துல பிறந்துட்டே இருக்கோம், எம்பெருமானை பத்தி ஒரு ஞானம் கிடையாது, எப்பொழுதும் அஜ்ஞானத்தோடையே கூடியிருக்கிறோம். அப்படித்தானே கீழ்கழிந்த பிறப்புகள் எல்லாம் சென்றிருக்கிறது. அதனால தானே இப்போ மறுபடியும் வந்து பிறந்திருக்கிறோம். அதனாலே இடத்துல இந்த லோகத்திலே அஜ்ஞானமே சூழ்ந்திருக்கிறது. அதனால இந்த லோகத்துல பிறப்பதே தூக்கத்துக்கு சமானம். இந்த லோகத்திலே உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆழ்வார்கள் எல்லோரும். அப்படிப்பட்ட ஆழ்வார்களை எம்பெருமான் எழுப்பினான். அவர்களை எழுப்புகையாவது மயர்வர மதிநலம் அருளுகை. அவர்களுக்கு அஞ்ஞானத்தை போக்கினான், நல்ல தெளிந்த ஞானத்தை கொடுத்தான். அதனாலே அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து வந்து எம்பெருமானை எழுப்பத் தொடங்கினார்கள். அவ்விடத்திலே எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். பெரியாழ்வார் பாடினார்னு பார்க்கிறோம். பெரியாழ்வார் அரவணையாய் ஆயரேரே அம்மமுன்ன துயிலடாயே அவர் எழுப்பினார். தொண்டரடிப்படி ஆழ்வார் வந்து எழுப்பினார். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று அவர் எழுப்பினார். இவர்கள் எல்லோரும் வந்து எம்பெருமான் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை எழுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டாளுக்கு ஒரு படி இன்னும் ஏற்றம் அதிகம். என்ன ஏற்றம் என்றால், ஆண்டாளை எம்பெருமான் எழுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? ஆண்டாள் இயற்கையிலேயே பூமி பிராட்டியாக இருக்கக்கூடியவள். அதனாலே பிறக்கக்கூடிய காலத்திலேயே ஞானத்தோടെ வந்து பிறந்தாள். அஞ்ஞானமே கிடையாது ஆண்டாளுக்கு. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் சாதா ஜீவாத்மாக்கள், நம்மை போலே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இந்த லோகத்திலே திரிந்த ஜீவாத்மாக்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து ஆழ்வார்களாக அனுகிரகம் பண்ணினான் எம்பெருமான். ஆனால் ஆண்டாள் மிகுந்த
ஏத்தத்தோட கூடியிருக்கக்கூடியவள் என்ன எம்பெருமான். அவன் அஞ்ஞானத்தை போக்க வேண்டியது கிடையாது. ஏன், ஆண்டாளுக்கு அஞ்ஞானமே கிடையாது. இயற்கையிலேயே பூமி பிராட்டியாக இருக்கிறபடியாலே ஸ்வதகா ஞானத்தோட கூடியிருக்கக்கூடியவள் ஆண்டாள். அதனாலே தான் ஏற்கனவே மூச்சுண்டிருக்கான். அப்படிப்பட்ட ஆண்டாள் நேரா போய் எம்பெருமான எழுப்பினாள். திருப்பாவையிலே மேலே எழுப்பப் போகிறாள், அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் என்று எழுப்புகிறாள் என்று பார்க்கிறோம் அவ்விடத்தில். ஆஹா, துகிலழப் பாடுவான் என்ற எம்பெருமானுடைய துகிலிலிருந்து எழுப்புகிறாள். இது ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். வேடிக்கையா ஒரு சரித்திரம் தெரிவிப்பது உண்டு. ஒரு ஊர்ல ஒரு கணவன் ஒரு மனைவி இரண்டு பேரும் ஒரு உபன்யாசத்துக்கு போயிடுந்தார். உபன்யாசகருடைய உபன்யாசம். என்ன உபன்யாசத்துக்கு டாபிக், தலைப்பு என்ன அப்படின்னா பதிவிரதை என்று, பதிவிரதையினுடைய லட்சணங்கள். பதிவிரதையான பெண் பிள்ளை அவ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு லட்சணம் சொல்லிட்டு இருக்கு. உபன்யாசத்தை கேட்டா அந்த கணவனும் மனைவியும் நன்னா கேட்டார். கேட்டு முடித்த வர இந்த உபன்யாசத்துல இந்த உபன்யாசகர் சொல்லியிருந்தார், பின்தோங்கி முன்னெழும் பாவாய். பாவை பதிவிரதையாக இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு மனைவி, அவளுக்கு என்ன லட்சணம்னா பின்தூங்கி முன்னெழும் பாவாய், பின்னாடி தூங்கணும். கணவர் தூங்கின பிற்பாடு தூங்க வேண்டும். கணவர் எழுந்திருப்பதற்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும். இது ஒரு மனைவிக்கு லட்சணம் சொன்னார். கிரகத்துக்கு வந்தார். கிரகத்துக்கு வந்து ஆத்துக்கார் அவரும் படுத்துட்டார். நன்னா சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஆத்துக்கார் படுத்துட்டார். மனைவி அவளும் படுத்துட்டா. படுத்துட்ட பிற்பாடு கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆத்துக்கார் ஏதோ ஒரு புஸ்தகத்தை எடுத்து அதை படிக்க ஆரம்பிச்சார். படுத்துன்னு இப்படி படிச்சுட்டு இருந்தார். படிச்சுட்டு இருந்தவாறே அந்த மனைவி அவர் இடத்துல, அந்த ஆத்துக்கார் இடத்துல சொன்னான், நான் தான் புஸ்தகத்தெல்லாம் படிச்சது போறோம், மூடி வைங்கோலே, நீங்க தூங்குங்கோலே, நான் தூங்கணும் சொன்னாலும். சொன்னவாறே ஆத்துக்கார் சொன்னார், ஏண்டி நான் தூங்குறதுக்கும் நீ தூங்குறதுக்கும் என்னடி சம்பந்தம்? நான் மாட்டுக்கு நீங்க புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன், நீ மாட்டுக்கு அந்த பக்கம் தூங்க வேண்டித்தானே. என்ன நீங்க உபன்யாசத்துக்கு வந்தேடா இல்லையா? உபன்யாசத்துல கேட்டேடா இல்ல உபன்யாசத்துல நல்லா தூங்கிட்டு இப்ப முடிச்சுட்டு இருக்கேடா? கேட்டா ஆத்துக்கார், என்னடி உபன்யாசம் வந்தேனே நல்லா கேட்டேனேடி, என்ன என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் சொன்னாரே இதுல பதிவிரதைகளுக்கு லட்சணம் அப்படின்னு சொன்னாரே, இதுல என்ன சொன்னார் கேட்டாலும். என்ன சொன்னார்? எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லையே அப்படின்னார் அந்த ஆத்துக்கார். ஆமா, ஒன்னுத்தையும் ஞாபகத்துல வச்சுக்காதீங்க. என்ன சொன்னார் தெரியுமா? பின்தூங்கி முன்னெழும் பாவாய் சொன்னார். பின்னாடி தூங்கணும், கணவர் தூங்கினதுக்கு பிற்பாடு தூங்க வேண்டும், கணவர் எழுந்திருப்பதற்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும்னு தெரிவித்திருந்தார். பதிவிரதைக்கு லட்சணமாக. நான் பதிவிரதையா இல்லையா? பதிவிரதையா இருக்கணுமா வேண்டாமா சொன்னார். கேட்டாலும் ஆமாண்டி இருக்கணும் அப்படின்னு. அப்ப மரியாதையா புஸ்தகத்தை முடி வச்சுட்டு தூங்குங்க. நீங்க தூங்கின அப்புறம் நான் தூங்கினாத்தான் என்னால பதிவிரதையா இருக்க முடியும் சொன்னாங்க. பார்த்தார் அந்த ஆத்துக்கார். அப்படியா, சரி மூடி வச்சுட்டு தூங்கிடுவோம், அப்புறம் நாளைக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னா எங்க போய் நிக்கிறது? பதிவிரதையா என்ன பதிவிரதையா இருக்க விடாம நீங்க புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அதனாலே உமக்கு சோறு கிடையாது, போயிட்டு வார். நீங்க காத்தால சுட்டா எங்க போய் நிக்கிறது? ஆனா பரவாயில்ல மூடி வச்சுடுவோம் அப்படின்னு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு தூங்கிட்டேன். ஆத்துக்காரி இவளும் தூங்க ஆரம்பிச்சேன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஆத்துக்காரி எழுந்திருந்தேன். எழுந்திருந்து நான் ஒரே ஒரு நிமிஷம் தான் அப்படின்னு உன்ன எழுந்திருந்தார். என்னடி நீதான் என்னவோ புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு தூங்குன்னு சொன்ன, திடீர்னு இப்ப மறுபடியும் என்னையே எழுப்பறையே, என்ன ஆச்சு என்ன சொல்லு கேட்டார் அந்த பெண். அந்த ஆத்துக்கார் கேட்ட வர அந்த மனைவி சொன்னா, ஒன்றும் இல்லைன்னா நாளைக்கு கார்த்தால முன்னெழும் பாவாயின்னு முன்னாடி எழுந்திருக்கணும்னு சொல்லியிருக்கார். இந்த பின்னாடி தூங்கணும்ன்றது கூட பரவாயில்ல, ஆத்துக்கார் தூங்கின அப்புறம் தூங்கிடலாம். ஆனா அந்த முன்னாடி எழுந்திருக்கணும்ன்றது இருக்கே, அது ரொம்ப கஷ்டம். நீர் எப்படியோ முன்னாடி எழுந்துடுறது, என்னவோ அடிய எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துடுறது, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க விடுறேன். அதனால ஒரு உபாயம் பண்ணுங்க, ஒன்று பண்ணுங்க. காத்தால நீங்க ஒருவேளை எனக்கு முன்னாடி எழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எழுந்துருவேன், எப்படியும் எழுந்துடுவேன், எனக்கு முன்னாடி எழுந்துடுவேன். நீங்க எழுந்த உடனே என்னை எழுப்புங்க. என்னை எழுப்பிட்டு நீங்க மறுபடியும் படுத்து தூங்கிடுங்க. அப்புறம் நான் வந்து உங்களை எழுப்புறேன். ஏன்னா நான் முன்னெழுப்பாவையா இருக்கணும். நான் முன்னாடி எழுந்தால்தான் நான் பதிவிரதை. அதனாலே நீங்க எழுந்து என்னை எழுப்பி விட்டுட்டு நீங்க படுத்து தூங்கணும். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நான் எழுந்ததா இருக்கணும். அப்புறம் நான் வந்து உங்களை எழுப்பணும் சொன்னார் இந்த ஆத்துக்காரி. ஐயோ, இவ்வளவு உபன்யாசத்துக்கு கூட்டின்னு போகாதவே இருந்திருக்கலாம் போல இருக்கே, எதுக்கு கூட்டின்னு போனோம்னு தெரியலையே. சரி உபன்யாசத்துக்கு பதிலாக ஏதாவது தேட்டருக்கு கூட்டின்னு போயிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சுட்டு சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்துக்காரி படுத்து தூங்கிட்டேன் என்று வேடிக்கையா ஒரு கதை தெரிவிப்பது உண்டு. இந்த மனைவி இருக்காளே, இதை போல இருக்க ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமான் என்ன பண்ணான்? எம்பெருமான் முதல்ல இந்த ஆழ்வார்கள்லாம் தூங்கிட்டு இருந்தான். எம்பெருமான் இந்த ஆழ்வார்களை எல்லாம் எழுப்பிட்டு தான் தூங்கினவாறே இந்த ஆழ்வார்கள் எல்லோரும் வந்து எம்பெருமானை எழுப்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். எம்பெருமானுக்கு நிம்மதி ஏற்பட்டது. ஆழ்வார்கள் எழுப்பினவாறே இவா லோகத்தை எல்லாம் ரட்சிப்பார்கள்னு நிம்மதியா தூங்கினவாறே ஆழ்வார்கள் வந்து எம்பெருமானை எழுப்பினார்கள். ஆனால் உண்மையிலேயே
பாவையாக இருக்கக்கூடியவள், பதிவிரதையாக இருக்கக்கூடியவள் யார்னா ஆண்டாள் தான். ஏன்? அவள் இயற்கையிலேயே முன்னெழும் பாவையாக இருந்தால் எம்பெருமான் எழுப்பவே வேண்டாம் தான். எம்பெருமான் எழுப்பாத காலத்திலே தானே ஞானத்தோட கூடியிருந்தபடியாலே தானே வந்து எம்பெருமானை எழுப்பினாள் என்று பார்க்கிறோம். அதனாலே ஆழ்வார்கள் காட்டில் மிகவும் மிகுந்த ஏற்றம், தன்னேற்றம், பெருமை ஆண்டாளுக்கு உண்டு என்று பார்க்கிறோம். அதைத்தான் பாசுரத்திலே காட்டினார்.